சார் எங்க இருந்தாலும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்கன்னா தேடிட்டு போய் வணக்கம் வச்சிருவேன். ஆனாலும் இப்ப இன்னைக்கு என்ன சீன் எடுக்க போறாங்கன்னு தெரியலங்கிற ஒரு பயத்திலே இருப்பேன். ஏன்னா படம் ஸ்பீடா ஒர்க் இருக்கும். ஸ்லோவாலாம் இருக்காது. ரொம்ப என்ன எடுக்க போறாங்கன்னு பெருசா டீட்டெயிலே இருக்காது. ஆனா நம்ம ஓடி வந்து கரெக்டா ஷார்ப்பா நின்னுடுவேன். பிரகாஷ் ராஜ் சாருக்கு சீன் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பெல்லாமே நான் கூட நின்னு கவனிச்சுப்பேன். அந்த பழக்கம் எனக்கு இப்ப வரைக்கும் எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்ப கில்லிக்கு முன்னாடி நான் நடிச்சது விரும்பாண்டி. கமல் சார் தான் வந்து அறிமுகப்படுத்தி அவங்க வெரைட்டி புக்ல என்னுடைய போட்டோ பார்த்து கூப்பிட்டு பேசி நேரடியா கமல் சார் தான் எனக்கு அறிமுகம் கொடுத்து என் பேர் ராஜான் தான் இருந்தது. கராத்தே மாஸ்டருங்கிறதால காகிதம் இல்லத்து காலேஜில் வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் விரும்பாண்டி நடந்தது. அப்பதான் வந்து பேர் எழுதுறாங்க. சார் வந்து மேனேஜர் வச்சு எழுத சொல்லி ஒவ்வொரு கேரக்டரும் பாக்குறாங்க. என்ன பேருன்னு செக் பண்ணிட்டு பார்த்துட்டு அப்படியே என்ன பார்த்தாங்க. நான் நின்றுந்தேன். 2-3 பேரை பார்த்துட்டு எனக்கு 3ஆவது நான் நின்றுருந்தேன். அப்படியே என்ன பார்த்தாங்க. கராத்தே மாஸ்டர் தானே? ஆமாம் சார். கராத்தே ராஜான்னு வச்சிங்க, நல்லா இருக்கும். நான் பேசாம இருந்தேன். அப்புறம் மேனேஜர் அவங்க பொதுவாக அப்படி பார்த்தாங்க. கராத்தே மணி இருந்தாரு. அதுக்கப்புறம் கராத்தேங்கிற பேர்ல யாரும் இல்லை. ஒரிஜினலா கத்துக்கிட்டாதானே அந்த பேர் வைக்க முடியும். கராத்தே ராஜான்னு வச்சிங்க, நல்லா இருக்கு. அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது வாழ்க்கையில.